இந்த உலகத்துல எங்க கொண்டு போய் விட்டாலும் தன்னுடைய இலக்கிலிருந்து மாறாத தன்மை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்பவுமே தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னிலை மாறாத, அதாவது தங்க மாதிரி குணம் கொண்டவங்க. வெட்டினாலும் உருக்கினாலும் என்ன பண்ணாலும் எங்க தூக்கி வீசினாலும் தங்கம் தரம் குறையாத போல தனுசு ராசியும் தன்னுடைய தரத்திலிருந்து குறையாத ஆட்கள். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வரட்டும், பிறவி குணம் என்ன? உண்மை, நேர்மை, உழைப்பு, தன்னை சார்ந்தவர்களை உயர்வாக்கக்கூடிய எண்ணங்கள். இதை சொந்தமா வச்சுக்கிட்டு தான் இது நாள் வரைக்கும் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நேர்மை தவறிட்டா என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்போம். ஆனா உங்களை மத்தவங்க பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஆமா, பெரிய இவன் உண்மை, உழைப்பு, அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு நாளைக்கு பாரு ஆளே இல்லாம தான் போக போறான். அப்படி கூட சில பேருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நீங்க செஞ்சதே கிடையாது. உங்களை தூத்தி பேசுறவங்க, உங்களை தாழ்த்தி பேசுறவங்க முன்னாடி வார்த்தையால் கூட கோபதாபங்களை கூட நீங்க காட்டினது கிடையாது. செயல்பாடுகளால பதில் சொல்லக்கூடியவங்க. பேசுறா பரவாயில்ல, நான் ஒரு நாளைக்கு சாதிச்சு காட்டுறப்போ நீ சைலண்ட் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அமைதியா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கும். அது ஆரவாரத்தை ஏற்படுத்தும். மற்றவங்க தயங்கி நிற்கக்கூடிய வேலையை சர்வ சாதாரணமா செய்வீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப உங்ககிட்ட மோதுறதுக்கு மூஞ்சி முகமே இருக்காது. அடிக்க மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க, கத்த மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க. உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உயர்வானது, நீங்க உயர்வானவங்கிறத நீங்க செய்யக்கூடிய செயல்லையே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒதுங்கி நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க. அது உறுதி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, ஏதோ சொல்ற நல்லதான் இருக்கு. உண்மைக்கும் நாங்கள் அப்படியானு யோசிக்கிறது கூட எங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா எங்களுடைய நோக்கம் பெருசு. அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்றது கடினமான உழைப்பினால் மட்டும்தான் முன்னேற முடியும். சரியா? சரி, இந்த பதிவு எதுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம், முன்னேற்றம் வருது. மற்றவங்களுக்கு அது உயர்வா தெரிஞ்சாலும் எங்களுடைய இலக்குங்கிறது பெருசுங்கிறதுனால மற்றவங்களுடைய பார்வைக்கு நமக்கு என்ன குறைச்ச, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா எங்களுக்கு மட்டும் தெரியும் எங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது அதிகம். என்னை சார்ந்தவர்களை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் நிறைய வாய்ப்புகள் எனக்கு தேவை, நிறைய நான் உழைக்க வேண்டிய இருக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு கண்டிப்பா விலகணும், என்னால முடியல, போராட முடியல, இப்படி மனநிலையை உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க. அந்த மனநிலைக்கு, அந்த போராட்டத்திற்கு பதில் தரக்கூடிய வகையில குரு பகவான் அதிசார பயிற்சியாக தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது தனுசு ராசிக்காரர்களுக்குமே நல்லதொரு மாற்றத்தை, அதாவது கடகராசியில உட்கார்ந்துட்டு குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு விழுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமம். எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒன்றுதான், 8ஆம் இடமா அந்த இடத்துல பெருசா வேலை செய்யாதுப்பா. நல்ல ஆள் வந்தாக்க ஒன்றும் பலன் கிடைக்காது, கெட்ட ஆளுங்க வந்தாக்க சிறப்பா வேலை செய்வாங்க, பாதிப்பு மேல பாதிப்பு வருமே அப்படின்னு யோசிப்போம். ஆனா இந்த அதிசார பயிற்சிங்கிறது தற்காலிகமான பயிற்சி. அக்டோபர் மாதம் 18ல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பயிற்சிங்கிறது, இந்த குறிப்பிட்ட நாட்களுடைய பயிற்சிங்கிறது தனுசு ராசிக்கு பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்றேன். ஏமா நல்லதா வந்தாலே எங்களுக்கு நல்லது நடக்காது, இதுல 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவாலவே எங்களுக்கு நல்லது நடக்க போகுது, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதை சொல்றேன், கேட்டுக்கும். தர்மம் தாங்கும் தனுசு மகனே, துன்பம் தீர்க்கும் குருவின் கணமே, அதிர்ஷ்டம் அருள் பொழிவதே, ஆயுள் முழுவதும் உயர்வு தருமே. கடகத்தில் குரு பகவான் காத்தருள தனுசு ராசியில் வாழ்வோர் துன்பம் தவிர, திருமணம், பிள்ளை, தொழில் விளங்க, தெய்வ அருள் கொண்டு செல்வம் பெருகும். உச்ச குருவின் அருள் பெருக, சோதனைகள் சோர்வடைய, அதிர்ஷ்டம் கதவனில் நிற்க, தனுசு ராசிக்காரர்கள் உயர்வு பெறுவது உறுதி. கடகத்தில் குரு பகவான் உச்சமாய் அமர தனுசு ராசியார் அதிர்ஷ்டம் பெருக, திருமணம், பிள்ளை, தொழில், தர்மம் மலர, அனைத்து சோதனைகளுமே வெற்றியில் முடிவடையுமே. ஏன்னாமா சொல்லக்கூடிய பலன்களை பாட்டாவே படிச்சிட்டியா? ஆமாங்க. இப்ப இதற்கான விளக்கத்தை பார்த்துருவோமா? எப்பவுமே சதா நேரமும் முன்னேறத்துக்கான வழியை மட்டுமே தேடக்கூடிய உங்களுக்கு, தனுசு ராசிகளுக்கு இப்போ வரைக்குமே 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்த குருவினால் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் கேந்திரத்துல அமர்ந்த குரு உங்களுக்கு பெரிய நன்மைகள் எதுவுமே செய்யல. இதுதான் உண்மையான விஷயம். ஆனா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் 8ஆம் வீட்டுல அதிசாரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய குருவால அடுத்த 48 நாட்கள் அங்க அமர்ந்து பலன் தர போறார்.
இப்போ வந்து யோசிக்கிறதுனா அஷ்டமத்துல ராசிநாதன் மறைவதால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். உடைய ராசிநாதன் கடகத்துல உச்சம் அடைகிறார். இதை வந்து மறக்காதீங்க. இந்த அதிசாரத்துல உச்சம் அடையறதுனால திடீர் யோகா அமைப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசிகளுக்கு சுபத்துவம் அடையக்கூடிய இடங்க. இதனால வெளிநாடு வெளிமாநில வேலைக்கு போறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் கிடைக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வைத்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, இரவு நேர பயணங்கள் தவிர்க்கிறது, நேரத்துக்கு தூங்குறது, சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளி உணவுகளை தவிர்த்தே ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே ஆகணும். ஓகேங்களா? அதே போல செய்யவே கூடாத விஷயம் எழுதி வேணா வச்சுக்கோங்க. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. குறிப்பா கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாது. மத்தவன் வாங்குறான்ப்பா, நான் போய் கூட நிக்கிறேன், அந்த பேச்சுக்கே இடம் வேணாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னதான், உங்களுடைய குணம் என்னங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு, அதுல நில்லுங்க. உதவி கேட்டு வராங்களா, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை நான் சரி பண்றேன், சீர் பண்றேன், ஏன்பா அப்படி இருக்கா, இப்படி இருக்காதா, அப்படி இருக்காதா அட்வைஸை கொடுத்துக்கிட்டு அவங்கள திருத்துறேன், முன்னேற்றுறேன்னு போய் நின்னீங்க அப்படின்னா மொத்தமும் சீரழிஞ்சு போயிடும். ஸோ குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான். நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டா போதுங்க. அதாவது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி நீங்க நல்லா இருந்தா மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. அது முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால பேச்சுல இனிமை கூடும். பல காலமா முடியாத விஷயங்களை கூட இந்த அதிசார குரு காலகட்டத்துல பேசியே சாதிப்பீங்க. எப்பா பேச்சாலே மயக்கிட்டான்ப்பா, உள்ள போயிட்டு பாரு பெருசா பல்ப் வாங்கிட்டு வர போறான் அப்படின்னு சில பேர் நிப்பாங்க. ஆனா பேசி காரியம் சாதிக்கிறதுல வல்லவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. செயலும் சரி, பேச்சிலும் சரி, வீச்சிலும் சரி, நாங்க அப்படிடா அப்படிங்கிற மாதிரி பேசியே கவுத்துருவீங்க. ஆனா உண்மையை பேசுவீங்க. இந்த பாஷா படத்துல அவங்க தங்கச்சிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்களுக்கு டாக்டர் சீட் வாங்குறதுக்கு உள்ள போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்து வெளியே சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சி கேட்பாங்க, எப்படி நான் சீட்டு கிடைச்சு அப்படின்னு. உண்மையை சொன்னேன் அப்படின்வாங்க இல்லையா, அது போலதான் தனுசு ராசி நினைச்சதெல்லாம் சாதிக்க போறீங்க. புரியுதுங்களா? இதோட பேச்சால் புதிய நட்புகளை ஈர்ப்பீங்க. குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகுது. குரு பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இதுவரையிலுமே ஏதாவது ஒரு காரணங்களால நின்று போன வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடங்குவீங்க. எதிர்பார்த்த அப்ரூவல் கிடைக்கும். உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு கட்ட எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். தாயார் வழியில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழியில இருந்து வந்த தொல்லைகள் விலகும். உங்கள பல பேர் வந்து வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேரும். அது கோர்ட்ல பெரிய கேஸா கூட இருந்துட்டு போட்டோம், சாதாரணமா பேசியே வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சிருவீங்க. ஓகேங்களா? அதே போல 12ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். சுப செலவுகள் அதிகமாகும். இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக நீங்க போக நினைச்ச கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. புண்ணிய யாத்திரைகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாள் மனசுல நினைச்சிட்டு இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க. நிம்மதியான தூக்கம் வரும். மொத்தத்துல இந்த குருவுடைய அதிசார பயிற்சிங்கிறது இந்த தனுசு ராசியில கூடிய பூராட நட்சத்திரங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல பலன்களை கொடுக்கும். மூலம் உத்திரடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் கொடுக்கும். அதாவது ஓரளவு அப்படின்னா பூராடத்தை கம்பேர் பண்றப்ப மூலத்துக்கும் உத்திரடத்துக்கும் கம்மி. ஆனா மொத்தமாவே தனுசு ராசிக்கு சிறப்பான வளர்ச்சின்னு சொல்றேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலை பேசுவோம். மிதத்தில் இருக்கக்கூடிய குரு கடகராசிக்கு உச்சநிலை அடைவதனால தனுசு ராசிகளுக்கு பலன்கள் அப்படிங்கிறது 8ஆம் இடம் அதிசார ஸ்தானம். சோதனைகள் வரலாம். ஆனா உச்ச குருவின் சக்தியால சோதனைகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஒருத்தவங்களை வந்து அடிக்கணும்னு வரான், அங்க வந்து கட்டி பிடிச்சி உமா கொடுக்குற மாதிரி ஆகும். தப்பா எடுத்துக்காதீங்க. அவனால உங்களை வந்து எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? யாருமே உங்களுக்கு கெடுதல் நினைச்சா கூட சரிங்க, அது அவங்களுக்கு திரும்பியே தவிர்த்து உங்களை வந்து பாதிப்பு கொடுக்காது. ஓகே? அதிர்ஷ்டம், புண்ணியம், பிள்ளைகள் பாக்கியம், திருமணம், தொழில், வெளிநாட்டு யோகம் அனைத்துமே சிறக்கக்கூடிய காலமா வந்து நிக்குது. இதுல குறிப்பா ஆண்களுக்கு பலன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க வேலை பார்த்தாலும் சரி, இல்ல சொந்தமா தொழில் செய்தாலும் சரி, நீங்க தொட்டதெல்லாமே முன்னேற்றம் பெறும். பதிவு உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுல வந்து படிக்கிறதுக்கு போறீங்களோ, வேலைக்காக போறீங்களோ, தொழில் செய்ய போறீங்களோ, நல்ல வளர்ச்சி இருக்கும். அதிர்ஷ்டம் பார்த்தனாக்கா திடீர் சொத்து ஆதாயம், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா தலைவலி, கை கால் வலி, சோர்வு இருக்கும். ஆனா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. குரு உங்களை பாதுகாத்து நிக்கிறார். ஓகேவா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உடைய அதிபதிய குரு எப்படிங்க உங்களை பாதுகாக்காம போயிடுவாரு? அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம். கண்ணா லட்டு திங்க ஆசையா,
கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி லட்டுக்கு மேல லட்டா இனிப்பான நிறைய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நிகழப்போகுது. இதை எடுத்து பெண்களுக்கான பலன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும். வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி, இல்ல மாமியார் மருமகள் சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி, அது எல்லாமே சரியாகும். இப்போ ஒத்துமையா இருப்பீங்க, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுவீங்க, வீடே அமைதியா இருக்கும், திருமண யோகம் இருக்கும், திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதே போல குழந்தை பாக்கியம், அடுத்த திருமணமான பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கும், சுபயோகம் இருக்கு, பிள்ளைகளால முன்னேற்றம் ஏற்படும். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம், புதிய கூட்டாண்மை, தொழில் விரிவு, அரசு தொடர்பு வேலைகள் நிறைவேறும். அதே போல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட இப்போ அந்த கனவு நிறைவேறும். முன்ன ஏதாவது தொழில் செய்திருந்து அதை நீங்க விட்டு இருந்தா கூட நின்று போன தொழில் கூட மீண்டும் சீராகும், லாபம் பெருகும். இதை அடுத்து அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகும், பதவி உயர்வு கிடைக்கும், தேர்தல்களில் வெற்றி கிடைக்கும், பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அடுத்த விவசாய பணிகள் இருக்கவங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மரபு சொத்தால ஆதாயம் உண்டு, பண்ணை தொழில் வளர்ச்சி பெறும், நீர் வசதி உயரும். இதையடுத்து நிதிநிலையை பொறுத்திருக்கும், சேமிப்பு உயரும், கொடுத்த பணம் திரும்ப வரும், எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் செலவு வருங்க, கவனமா இருக்கணும். செலவுங்கிறது சுப செலவு தான், பெருசாலாம் இல்லை. ஆனா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். குடும்ப பலன்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. குடும்பத்துல ஒத்துமை இருக்கும், சண்டை குறையும், எல்லாருடைய ஆரோக்கியமும் சீரா இருக்கும், பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு. இதையடுத்து திருமணம் மற்றும் பந்தத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட நல்ல வரன் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது தான் நம்மளோட திருமண பந்தத்தை குறிக்கூடிய இடம். அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு அந்த பந்தம் உறுதி பெறும். நீ வேணா நான் வேணா, சண்டை சச்சரவு எனக்கு பிடிக்கல, ஈகோ பிரச்சனையால பிரிஞ்சிருந்தா இல்ல கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தா கூட சரிங்க, இந்த காலகட்டம் உங்களை சேர்த்து வைக்கும், திருமண வாழ்க்கையை சிறப்பா மாத்தி கொடுக்கும். காதல் உறவெல்லாம் இப்ப இனிக்கும், ஒருத்தர் ரொம்ப அந்யுன்யமா இருப்பீங்க. காதல் உறவுகளால பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்கி திருமணத்துக்கு ரெடி பண்ணிடுவீங்க. அதே போல குழந்தை பாக்கியம், 5ஆம் இடத்து பார்வைங்கிறது பிள்ளை பாக்கியத்தை குறிக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ அதனால குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்களுக்கு உங்களுடைய ஏக்கங்கள் தீரும். அதே போல ஆல்ரெடி திருமணமாகி குழந்தைகள் இருக்கவங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பு பெறும். இதை எடுத்து வேலை வாய்ப்பு, தனுசு ராசியில கூடிய ஆண்கள் பெண்கள் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எந்த துறைகளை நீங்க வேலை செஞ்சாலும் சரி, பதவி உயர்வு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு அதுக்கான வாய்ப்பு, அதே போல தடைப்பட்ட தாமதப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்போ ஈஸியா நிறைவேறும். இதோட 9ஆம் இடங்க, இந்த இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுங்கிறது வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வரும். வெளிநாட்டுக்கு யாத்திரை, கல்வி, வேலை, ஸோ இது சம்மந்தமா வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வெளிநாட்டுல இருந்துமே நாடு திரும்பக்கூடிய ஆதாயத்தை பெறுவீங்க. ரொம்ப நாளா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா, வீடு திரும்பணும் ரொம்ப நாளா ஆசை, என்ன பண்றது, பொருளாதார நெருக்கடியின் காரணமா நம்ம இங்கேயே வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கம்பெனியை கூட இந்தியாவில் திறக்கிற மாதிரியோ அந்த மாதிரி உங்களுடைய சொந்த நாடு திரும்பக்கூடிய யோகம் இருக்கு. அதுதான் ஆன்மீகம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை வாய்ப்பு அமையும், ஆன்மீக சிந்தனை அதிகமாகும், தர்ம செயல்கள் செய்யக்கூடிய மனநிலை வளரும், பணவரவு தாராளமா இருக்கும். இதனால நிறைய ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுவீங்க. சுருக்கமா சொல்ற கேட்டுக்கோங்க. தொழில், வியாபாரம், நிதிநிலை மேம்படுது, திருமணம், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டு யோகம், அரசியல்ல உயர்வு, குடும்பத்துல ஒற்றுமை, சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு, செலவு கொஞ்சம் வரும், அங்க மட்டும் கவனமா இருந்துட்டு போதும். மொத்தத்துல குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களை சோதனைக்குள்ள வைத்தாலும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிறார். பொதுவா 8ஆம் இட குரு அப்படிங்கிறது சோதனையில் தரக்கூடிய இடம் தான். ஆனா கடகம் அப்படிங்கிறது குருடைய உச்சநிலை ராசிங்கிறதுனால 8ஆம் இடம்ங்கிறது அதிசார பயிற்சியோட சேர்த்து தனுசு ராசிக்கு அது சாதகமான பக்கமா அதிகமா நிக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பாராத நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அது பழைய சொத்துக்களால் ஆதாயங்க, நிலம், சொத்து, இது எல்லாமே கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை, தர்ம சிந்தனை, தாமதமான திருமணம் இப்போ நடக்கும், குழந்தைக்கான யோகம் வரும், வியாபாரம், வேலை, வெளிநாட்டு யோகம் எல்லாமே வளர்ச்சி பெறுது. ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை? பணம் வேணும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும், நினைச்சது நடக்கணும், நிறைவான செயல்பாடுகள் இருக்கணும். இப்படி தனுசு ராசியுடைய வாழ்க்கைய நீங்க எப்படிலாம் செதுக்கி வாழணும்னு நினைச்சீங்களோ அதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய அதிபதியான குரு அவருடைய உச்ச வீட்டுல கடகராசியில பயணம் பண்றது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. 8ஆம் இடங்கிறது எப்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க விதிவிலக்கா மாறுதுன்னா அவர் உங்களுடைய அதிபதி. முதல் விஷயம், குருவுடைய வீடுங்கிறது உச்சநிலையை அடையக்கூடிய இடமா கடகம் இருக்கிறதுனால சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதனைகளாக மாறுது. இதுலயே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், திரும்ப திரும்ப சொல்றது, செலவு விஷயத்துல, ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஓகேங்களா? அதே போல இந்த குரு பகவானால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நடச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், நவகிரக குருவுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வியாழக்கிழமைகள்ல சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்க.
வாய்ப்பு இருந்தா உங்களால முடியும்னு நினைச்சீங்கன்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணுங்க. குரு பகவான் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமா குருனுடைய இந்த கடகராசி அதிசார பயிற்சி அதிர்ஷ்டமே சில சோதனைகளும் குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றியாக மாறும். மறைமுக அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி, பெரிய ஒரு பாதுகாப்பா வந்து குரு பகவான் நிற்கிறாரு. இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு தான். குருன்றது வாழ்க்கையுடைய அதிர்ஷ்டம், உயர்கல்வி, கல்வி, ஆன்மீகம் எல்லாத்தையும் தரக்கூடியவர். இது எல்லாத்துக்கும் பொறுப்பு இவர் தான். ஸோ குரு நல்ல நிலையில் இருந்துட்டாவே தனுசு ராசிக்காரங்க உயர்வும் செல்வமும் தருமும் பெறுவாங்க. இப்போ இவர் இந்த அதிசார பயிற்சியா வர்றதுங்கிறதே உங்களுக்கு நல்லது தான். ஓகேவா? இந்த நல்லது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமா மாறுறதும் துரதிர்ஷ்டமா மாறுறதும் நீங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம போனா மட்டும்தான். ஸோ உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமைகளை விரதம் இருங்க. மஞ்சள் உடை, மஞ்சள் பூ, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கொண்ட கடலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நெய்வேத்தியமா வச்சு குரு வழிபாடு செய்யும். அரச மரம், அஸ்வத்த மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரத்தை வளம் வருவதும் குரு பகவானுடைய அருளை பெற உதவும். அதே போல வியாழக்கிழமைகள்ல ஓம் பிரீம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரம். அதே போல வறுமையால கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு, படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நீங்க செய்வதனால குருவினுடைய கருணை பெறுவீங்க. அதே போல கல்வி, ஆன்மீக நூல்கள், குருமார்களுக்கு சேவை செய்யறது, இதெல்லாம் குருவினுடைய பாக்கியத்தை அதிகப்படுத்தும். நடைமுறை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய இடம், சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒருத்தங்களுக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கிட்டா குருவினுடைய தன்மைங்கிறது சத்தியம் பெறும். அளவா செலவு பண்ணுங்க. அதிர்ஷ்டம் வீணாகாமல் இருக்கிறது உதவி பண்ணும். அதே போல ஆசிரியர்கள், பெரியவங்க, ஆன்மீக குருக்கள் கிட்ட மரியாதை செலுத்தினீங்கன்னாக்கா குரு அருள் வலுப்படும். குடும்பத்துல அமைதியா இருங்க. சமாதானம் காக்கிறது குருவினுடைய கிருபையை இன்னும் மேம்படுத்தும். சுருக்கமா சொல்றா, குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தக்க வைக்க நிற்கிறார். தர்மம் காத்து, வியாழக்கிழமையில வழிபாடு செய்யறது, குருமார்களை மதிக்கிறது, இவை எல்லாமே உங்க வாழ்க்கை சிறக்கிறதுக்கான வழி. திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒன்றுதான், தனுசு ராசிக்கு காக்கும் கடவுளாக குரு பகவான் வந்திருக்காரு. அவரை தலையை தூக்கி வைக்கிறதும் இல்லை தரையிறக்கிறதும் உங்களுடைய பொறுப்புங்க. ஆனா அதிர்ஷ்டங்களை, நிறைய வாய்ப்புகளை உங்க வீட்டு வாசப்படியில கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. பயன்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுடைய இலக்கு பெருசு, உங்களுடைய நோக்கம் பெருசு. நீங்க நல்லவங்க, உண்மையானவங்க, நேர்மையானவங்க, நிறைய விஷயங்களுக்கு உயர்வான குணநலனுக்கு சொந்தக்காரங்க. இருந்தாலும் நீங்க கஷ்டப்படுறதுக்கான காரணம் சில இடங்கள்ல யோசிக்காம ஒரு சில விஷயங்களை செஞ்சிடுறீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொறுமையா இருங்க. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு முடியுங்க. நேரம் காலம் உங்களுக்கு சாதகம். நீண்ட ஆயுளோட, நீடித்த புகழோட, நிலைத்த செல்வத்தோட குருவால நீங்க திருவருள் பெறுவது உறுதி உறுதி உறுதி. ஓம் குருவே போற்றி போற்றி. இதோட உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஜாதக கட்டத்துல லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் வீடு. அங்க இருந்து குரு பகவான் லக்னத்துல இருக்காரா, இல்ல எந்த கட்டங்கள்ல இருக்காரு, 12 கட்டங்கள்ல எங்க இருக்காரு, அவர் கூட ஏதாவது அசுபகரங்கள் கூட்டணியில இருக்காங்களா, இல்ல சுபகரங்கள் கூட்டணியில இருக்காங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. அசுபம் சுபம்னா எனக்கு தெரியாதேம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இந்த 5 கிரகங்களுமே அவர் கூட இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இதோட சுபகரங்களோட சேர்க்கையில இருந்தா அது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் உங்களுக்கு சாதனைகளை மாற்றி கொடுக்கும். ஸோ அந்த வகையில உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு, குரு கூட யார் இருக்காங்க, இதை பார்த்து சொல்லுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்க வளர்க, வளமோடு நலமோடு.